Zomatoல வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டுருப்போம். கரெக்ட்டா? ஆனா, பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆனா, நீங்க ஒரு புரோகிராமரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத யோசிக்கணும். நம்ம அந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணும்போது நெறைய விசுவல்ஸ் பார்ப்போம். கரெக்ட்டா? மெனூஸ், பட்டன்ஸ் அப்புறம் நெறைய ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்லாம் இருக்கும். நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அந்த விசுவல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். இதெல்லாம் வந்து React, CSS அப்புறம் என்ன இருக்கு HTML இத வச்சு நம்ம மோஸ்ட்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்படின்னா பேக் எண்ட்னா என்ன? ஸோ வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மெனூஸோ இல்லை பட்டன்ஸோ இல்லை அந்த ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறப்போ ஒரு ஆப்ரேஷன் ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இந்த ஆப்ரேஷனை ரன் பண்ணுற ஒரு லாஜிக்கல் பார்ட் தான் பேக் எண்ட். ஸோ வந்துட்டு இதுக்கு மோஸ்ட்லி ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், பைத்தன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேக் எண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அப்ளிகேஷனோட பிரெயினே வந்து பேக் எண்ட் தான். பேக் எண்ட் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷனால் ரன் ஆக முடியவே முடியாது. ஸோ அதுதான் வந்து செர்வர்லேருந்து ஒரு பேமெண்ட் ப்ராசஸிங், ஒரு ஆர்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதை வந்து அசைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பேக் எண்டால் மட்டும்தான் முடியும். ஸோ பேக் எண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனோட பிரெயின்னே சொல்லலாம். வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டில் ஒரு பேசிக் கிளாரிட்டி கிடச்சிக்கும். ஓகேவா? ஸோ எப்போதுமே ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகிறப்ப தான் தேர் இஸ் அ மேஜிக் ஹேப்பன். அதனால தான் Zomato மாதிரி ஒரு பெஸ்டஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரியல் டைமில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள்.